இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகனார் 7,000 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டிடங்களை கட்டுகிற அந்த மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள், நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 13,12,000 குடும்பங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 1,00,000 பேருக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களை பார்த்துத்தான் அண்டை மாநிலங்கள், குறிப்பாக வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்களை பார்த்து இந்த திட்டங்களின் விவரங்களை அறிந்து இந்த திட்டங்களின் குறிப்பெடுத்துக் கொண்டு போய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பல்வேறு மாநிலங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் தலைவராக இன்றைக்கு பரிணமித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். 19 கிலோமீட்டர் நீளத்திற்கான அந்த பாலம் 17,5 கிலோமீட்டர் மேம்பாலமாகவும் 1,5 கிலோமீட்டர் தரைப்பாலமாகவும் 1,655 கோடி ரூபாய் செலவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஒரு 25% பணிகள் முடிவுற்று 500 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பாலத்திற்காக தூண்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்ட அந்த பணிகள் நிறைவுற்றதற்கு பிறகு ஜெயலலிதாவின் ஆட்சி வந்து அந்த பாலம் கட்டியதை நிறுத்திவிட்டார்கள். பாலம் கட்டியதை அவர் நிறுத்தியதற்கான காரணம் நீர்நிலையில் தூண்கள் நிற்கிறது, அதற்காக பாலம் நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையான காரணம் அதுவல்ல. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் கட்டத் தொடங்கிய அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் இந்தியாவிலேயே ஒரு மிக நீண்ட மேம்பாலம் எங்கே இருக்கிறது என்றால் மதுரவாயில் முதல் துறைமுகத்திற்கான அந்த பாலம் என்று இந்தியா வரலாறு சொல்லும். அந்த வரலாறு கலைஞருக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்கிற ஒரே தீய நோக்கத்துடன் தான் அன்றைக்கு ஜெயலலிதா அந்த பாலத்தை கட்டும் பணியை நிறுத்திவிட்டார். 1,655 கோடியில் முடித்துவிட வேண்டிய அந்த பணி இப்பொழுது 5,611 கோடியே 70 லட்சத்துக்கு கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட பணி அன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திமுக கழகத்தில் போராட்டம் நடத்தி மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான அந்த பாலம் கட்டினால் சென்னை போக்குவரத்துக்கு ஒரு பெரிய அளவில் விடியல் கிடைக்கும் என்று போராட்டம் நடத்திய போது இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியினை பதிவிட்டார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பாலம் கட்டும் பணியினை நாங்கள் ஒன்றிய அரசோடு சேர்த்து செய்வோம் என்று அறிவித்தார். அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு 5,611 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் நீ ஓரடுக்கு பாலத்தை கட்டுவதற்குத்தானே ஜெயலலிதா தடை விதித்தார். இன்றைக்கு ஈரடுக்கு பாலத்தை கட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பாலத்திற்கான பணிகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய நான் டி.ஆர். பாலு அவர்கள் சென்னையை சுற்றி இருப்பவர்களுக்கு பெரிய அளவில், காரணம் நீங்களும் சென்னையிலிருந்து பல்வேறு வகைகளில் ஆலந்தூரை சேர்ந்தவர்களும் மதுரவாயிலை சேர்ந்தவர்களும் அம்பத்தூரை சேர்ந்தவர்களும் பல்லவபுரத்தை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், மீனம்பாக்கத்தில் இருக்கிற மேம்பாலம், கத்திப்பாரா மேம்பாலம், போரூர் மேம்பாலம், பாடி மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், இந்த மேம்பாலங்கள் எல்லாம் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களின் சாதனை சரித்திரத்தில் மகிழவில்லை.